ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை தொடர்ந்து பார்த்துட்ருக்கிற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க எங்களுக்கு குறைவான வருமானம் தான் இருக்குது, நாங்கள் எப்படி தங்கம் சேமிக்கிறது, அதற்கு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில். வந்து ரொம்பவும் குறைவான வருமானம் இருக்குது, மிடில் கிளாஸாக இருக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் நினச்ச அளவுக்கு கண்டிப்பாக தங்கத்தை சேமிக்க முடியும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போவோம். குறைவான வருமானத்தில் தங்கம் வாங்க இப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இதில் நான் ஒரு 10-12 ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அதனால் தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து குறைவான வருமானம், நிறைய வருமானம், எப்படி ஒரு வருமானம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கோல் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த இடத்துல கோல் அப்படிங்கிறது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அட்சய திருதியை முடிஞ்சு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அடுத்த அட்சய திருதியில் நான் வந்து இவ்வளோ கிராம் தங்கம் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுங்கள். அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1 இயரில் கிராம் கணக்கில் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பிளான் பண்ணுங்கள். அல்லது பவுன் கணக்கில் 2 பவுன் வாங்கணும், 3 பவுன் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணனாலும் அடுத்த அட்சய திதிக்குள்ளே நான் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து தங்கத்தை சேமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அது வந்து நடைபெறுவது வந்து உங்கள் கையில் தான். ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி உங்களுடைய மனதில் என்ன எண்ணங்கள் தோன்றுதோ அது வந்து நம்மளுக்கு வந்து செயல்பாடாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முதல்ல டார்கெட்டை கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வருமானம் குறைவாக இருக்குன்னா 1 கிராம்லேருந்து 4 கிராம் வரைக்கும் பண்ணுங்கள். அதுவே கொஞ்சம் கூடுதலான வருமானம் இருக்குன்னா 1 பவுன்லேருந்து 2 பவுனு 3 பவுனு அப்படி பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து நான் சின்னதாக இதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து போன அட்சய திதியிலேருந்து இந்த அட்சய திதி வரைக்கும் சேமித்த தங்கம். அடுத்த அட்சய திதிக்கும் பார்த்தீங்கன்னா 2 பவுன்லேருந்து 3 பவுன் வரைக்கும் சேமிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். பார்க்குற வியூவர்ஸ் வந்து நிறைய பேர் கேட்பீங்க, எதுக்காக இப்படி வந்து காயின்ஸை வாங்கி வாங்கி நீங்கள் வந்து காசை வந்து வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் நான் வந்து ஒரு 1/2 கிராம்லேருந்து 1 கிராம் காயின் வந்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய டார்கெட்டு. அதை மேக்ஸிமம் வந்து ட்ரை பண்ணுவேன். அதை வந்து வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா தான் எனக்கு வந்து அந்த மாதத்துக்கான டார்கெட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால இதை வாங்குறேன். இதில் இன்னும் நிறைய ரீசனுக்காகவும் நான் வந்து இந்த மாதிரி காயின்ஸ் வந்து சேவ் பண்ணுறேன். ஏன்னா கோல்டு வந்து எனக்கு இப்போது நகையாக தேவைப்படலை அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி சேவ் பண்ணி வந்து வச்சிட்ருக்கேன். நிறைய பேர் சொல்லுவீங்க 1 கிராம் வாங்கணும்னா 7000 ரூபாய் தேவைப்படுது, எப்படி எங்களால் வாங்க முடியும் அப்படின்னு. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 100 மில்லிகிராமில் கிடைக்கக்கூடிய காயின்ஸுமே கிடைக்குது. இது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து ஒரு 600லேருந்து 700 ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா கூட நம்ம இந்த காயினை வந்து வாங்கிட முடியும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும் பொழுது ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும், நம்மளாலையும் செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதை வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1/2 கிராமும் இருக்குது. 1/2 கிராம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக 3500 ரூபாயிலேருந்து கிடைக்குது அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் பார்க்குற வியூவர்ஸ் வந்து நீங்கள் அடுத்த அட்சய தேதிக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட அளவு தங்கத்தை வாங்கிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சிட்டு வந்து கண்டிப்பாக போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ லோக்கல்லாம் பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்தே நகை சீட்டு வந்து கட்ட முடியும். இது வந்து ஒரு பெஸ்ட்டு ஆப்ஷன் தான். உங்களுக்கு நகையாக தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து ஒரு 500 ரூபாயிலேருந்து 1000 ரூபா, அதுக்கப்புறம் வந்து நிறைய அமௌண்ட் வரைக்கும் இருக்குது. உங்களால் எவ்வளோ வந்து பே பண்ண முடியுமோ கண்டிப்பாக நகை சீட்டு இது வரைக்கும் போடாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நகை சீட்டு போடுங்க. அதுவுமே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்குறீங்க, எந்த கடையில் நகை சீட்டு போட்டால் நமக்கு வந்து லாபம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கான வீடியோவும் நான் வந்து அடுத்தடுத்து உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். அதனால் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். இதுதான் 2வது விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மந்த்லி, நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா மந்த்லி உங்களால் வந்து பணத்தை சேவ் பண்ணி வாங்க முடியல, நகை சீட்டு போட முடியல அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கையில் எப்போ பணம் கிடைக்குதோ அப்போ வந்து இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 100 மில்லிகிராம்லேருந்து கண்டிப்பாக கோல்டு காயினை வாங்கி சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு பார்த்தீங்க அப்படின்னா உண்டியல் சேவிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உண்டியலில் வந்து ஒரு சில்லறை காசுகள் வந்து நம்ம கிடைக்கக்கூடிய 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியதை உண்டியலில் போட்டு சேவ் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா டிஜிகோல்டாக கூட நம்ம வந்து சேவ் பண்ணலாம். டிஜிகோல்டு பற்றியுமே நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. இதில் வந்து 100 ரூபாய் இருந்தால் கூட நம்ம டிஜிகோல்டில் வந்து தங்கத்தை வாங்க முடியும் அப்படிங்கிறதும் வந்து இப்போ வந்து இருக்குது. இது எந்த கடையில் இருக்குது, டிஜிகோல்டுனா என்ன, எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறதையுமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன்.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இல்ல உங்களால வந்து இந்த மாதிரி சேவ் பண்ண முடியல, கோல்டு காயின் வாங்க முடியல, சிட்டு போட முடியலன்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு ஆர்டி வந்து கண்டிப்பா ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு ரூ. 100 இருந்தா கூட நம்ம வந்து ஆர்டி வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு ஆர்டி ஓப்பன் பண்ணி, அதில வந்து ரூ. 100 மாதம் மாதம் சேமிச்சு வச்சு, அதில கிடைக்கக்கூடிய அமௌண்ட்ட வச்சும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க வந்து தங்கத்தில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு 1 வருஷம் தொடர்ந்து கட்டிட்டு, அந்த அமௌண்ட்ட வந்து சேவ் ஆனதுக்கப்புறம், அதுக்கு ஒரு சின்னதா ஒரு வட்டி தொகை கிடைக்கும். அந்த அமௌண்ட்ட எடுத்து கூட நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கோல்டா வந்து சேவ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு வந்து வருமானம் அப்படிங்கிறது தொடர்ந்து ஏதோ ஒரு வருமானம், தின வருமானமா இருக்கலாம், வார வருமானமா இருக்கலாம், மாத வருமானமா இருக்கலாம். ஏதோ ஒரு வருமானம் அப்படிங்கிறது நமக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாரி வரும்பொழுது சில சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா, போனஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி நம்ம அமௌண்ட் அதாவது நம்மளுடைய வருமானத்தில வந்து கொஞ்சம் கூடுதலா கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாரி ஏதாவது அமௌண்ட் உங்களுக்கு கையில கிடைக்குது அப்படின்னா, அந்த அமௌண்ட்டையும் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, தங்கமா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா, நம்ம கையில வந்து கூடுதலா அமௌண்ட் கிடைக்கும் பொழுது, அத வந்து வேற வேற செலவுகள் பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். பட் வந்து அத வந்து நீங்க வந்து தங்கமா இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து ரொம்பவும் சப்போர்ட்டிவா இருக்கும். அதனால இதையுமே ட்ரை பண்ணுங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இல்ல எங்களுக்கு வருமானம் ரொம்ப குறைவா இருக்கு. எங்களுக்கு செலவுக்கே போதுமானதா இல்ல. எங்களால வந்து ரூ. 1 கூட எடுத்து வைக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதற்காக அதாவது தங்கத்த சேமிக்கிறதுக்காக சின்னதா ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து பண்றதுக்கு முயற்சி பண்ணலாம். நெறைய பேர் வந்து பார்ட் டைம் ஜாப் என்ன மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருந்தே நாங்க வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழிகள் இருக்கு? சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. அந்த மாரி பார்ட் டைம் ஜாப் வந்து டைம் கிடைக்கும்போது பண்ணுங்க. அது இல்லாம நீங்க ஒர்க் பண்ற இடத்துல ஓவர் டைம் பார்க்க முடியும் அப்படின்னாலும் அத பண்ணலாம். அல்லது வீட்ல இருந்தே சின்ன சின்ன பிசினஸ் ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது பண்ணி, அதில வந்து கொஞ்சம் வருமானம் கிடைக்குது இல்லைங்களா? அந்த வருமானத்த வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பா தங்கம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற டிசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்க வருமானத்திலிருந்து ஒரு 5% வந்து கோல்டு வாங்குறதுக்கு பயன்படுத்துங்க. அதாவது 5% அப்படிங்கிறது ரூ. 100க்கு ரூ. 5 நம்ம எடுத்து வைக்கணும். அப்ப நீங்க ரூ. 10,000 ரூ. 1000 அப்படின்னா கண்டிப்பா ரூ. 500 ரூ. 10,000னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 500 வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து தங்கத்த வாங்குறதுக்காக எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து திருமணத்திற்காக வந்து நகை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அதாவது உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்காக திருமணத்திற்காக தான் வந்து தங்கத்த வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா கோல்டு ஜுவல்லா கண்டிப்பா வாங்காதீங்க. ஏன்னா கோல்டு ஜுவல்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா, செய்கூலி சேதாரம், ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். அதுக்கு பதிலா நீங்க வந்து நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கோல்டு காயின் வாங்கி வைக்கலாம். அல்லது டிஜி கோல்டா வாங்கலாம். அல்லது பேப்பர் கோல்டா வாங்கலாம். இந்த மாதிரி நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அத வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நகையா நீங்க வாங்குனீங்கன்னா, வேஸ்டேஜ் வந்து குறைவா இருக்கக்கூடியதா நம்ம வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். இப்ப நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, சில நகைகள்லாம் பார்த்தீங்கன்னா 16%, 22%, 30% இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா, உங்களுக்கு வந்து நகை தேவைப்படுது அப்படின்னா, கடைகள்ல நீங்க போய் பார்க்கும்பொழுது, ஃபர்ஸ்ட்டு வந்து எது வந்து உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் கம்மியான நகைகள் இருக்கு அப்படிங்கிற கலெக்ஷன்ஸ ஃபர்ஸ்ட்டு பாருங்க. அத பார்த்துட்டு, அதில வந்து நம்மளுக்கு பிடித்த நகைகள் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அத எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா, வேஸ்டேஜுக்காக குடுக்கக்கூடிய பணம் இருக்கு இல்லைங்களா? அந்த பணத்திலேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கூடுதலான தங்கத்தை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வீடியோல 1/2 கிராம் அதாவது 4 கிராம் தங்கம் வாங்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ரூ. 8,000 நான் வந்து வேஸ்டேஜுக்கும், ஜிஎஸ்டிக்கும் குடுக்க வேண்டியதா இருக்கு. இதுவே வந்து ஏன்னா, அதுக்கு வந்து 16 மில்லிகிராம் 16% வந்து வேஸ்டேஜ் இருந்துச்சு. அதுவே வந்து உங்களுக்கு வந்து 5லேருந்து 6%க்குள்ள இருக்கிறது, 7%க்குள்ள இருக்கிற மாரி நகைகள் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா அதிலேருந்து ஒரு 5,000லேருந்து 7,000 வரைக்கும் நமக்கு மீதமாகும். அதிலேயே நம்ம என்ன பண்ணிடலாம், கூடுதலா ஒரு 1 கிராம் தங்கத்த வாங்கிற முடியும். அதனால கடைகளுக்கு போகும்பொழுது நம்மளுக்கு பிடிச்ச மாரியான நகைகளும் இருக்கணும். அதே மாதிரி வேஸ்டேஜ் எதுல கம்மியா கிடைக்குது அப்படிங்கிறதையும் ஃபர்ஸ்ட்டு அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கு தகுந்த மாரி நீங்க வாங்க முயற்சி பண்ணீங்கன்னா, நெறைய பணம் நம்மளுக்கு மீதமாகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வேஸ்டேஜுக்கு குடுக்கக்கூடிய பணத்தில வந்து கண்டிப்பா கோல்டு சேவிங் நம்ம பண்ணிட முடியும் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ இதில வந்து நான் வந்து நெறைய ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். பட் இதெல்லாமே என்னால பண்ணவே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்க கையில ஏதாவது ஜுவல்ஸ் இருக்கு அப்படின்னா, அந்த ஜுவல்ல குடுத்து நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, லோன் எடுத்து அதில கூட வாங்கலாம். ஏன்னா, நான் வந்து இந்த ஆப்ஷன உங்களோட ஷேர் பண்ணும்போது நெறைய பேர் கேட்கலாம். நீங்க வந்து என்ன ஜுவல்ல வந்து லோன் வச்சு லோன் வாங்கி அதிலேருந்து தங்கத்த வாங்கணும்னு சொல்றீங்க. இது சரியான விஷயமா? இது தவறான விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு, பட் இதில வந்து 2 விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இத வந்து டார்கெட்டா நான் வந்து ஒரு வருஷத்தில இவ்வளோ குறிப்பிட்ட தங்கம் வாங்கணும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அத வந்து என்னால வாங்க முடியல அப்படிங்கிறப்போ, நான் வந்து இந்த ஜுவல் லோன் ஆப்ஷன தான் நான் வந்து செய்தேன். அப்ப செய்யும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன
சொன்ன மாதிரி டபுள் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜுவல் லோன் வச்சு கோல்டு வாங்கும் பொழுது நம்மளுக்கு வந்து புது நகை வீட்டுக்கு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நகையை அடகு வச்சுட்டோம், அதை திருப்பணுமே அப்படிங்கிறதுக்காகவே நம்மளுடைய செலவுகளை குறைச்சி நம்ம வந்து அந்த நகையை மீட்கிறதுக்கான முயற்சிகளை செய்வோம். இந்த 2 விஷயமும் நமக்கு நடக்கிறதுனால இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதை வந்து இன்னுமுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதனால் குறைவான வருமானம் இருக்கிறவங்க உங்கள் கையில் ஏதாவது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதையும் வந்து ட்ரை பண்ணலாம். ஆனால் அந்த நகையை வந்து மீட்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அந்த ஆப்ஷனுக்கு வந்து நம்ம போகணும். இந்த மாதிரி வந்து குறைவான வருமானம் இருக்கிறவங்க இந்த மாதிரி சில டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி நீங்களும் சேமிங்க. இதை பார்க்குற வியூவர்ஸ் வந்து யாரெல்லாம் அடுத்த அட்சய தேதிக்குள்ளே எவ்வளோ தங்கம் சேமிக்கணும்னு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லணும். விருப்பம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.